நாட்டு பண்பாடு. அன்பிலே அரபை கடலை போலவும் பண்பிலே பசுமை கடலை போலவும் அமர்ந்த நன்றா கதையை கேட்கின்றார்களே. இப்பேற்பட்ட உத்தமர் இந்த சபையிலே நெடிய கடல் சூழ்ந்த உலகம். உலகத்திலே பாரதம் என்றால் பாரதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாரத நாட்டிலே வந்து கூடிய நான் யார், எதற்காக வந்திருக்கின்றேன், இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விளக்கம் என்ன, எதற்காக வந்திருக்கின்றேன் சொல்லுகிறேன் வா. நன்றாக சொன்னால் அருமையாக கேட்கிறோம். திங்கள் என்றால் என்ன? திங்கள் என்றால் என்ன? நீங்க சொன்னாதான் தெரியும். திங்கள் என்றால் மதி, மதி என்றால் சந்திரன், சந்திரனால் உற்பனமாகிய இந்த பாரத நாடு எங்களுடைய குலமோ சந்திர குலம். எப்படி உற்பனம் ஆகியது? ஆதி முன்னாளிலே சிவபெருமான ஏற்றி கண்ணை யார் பார்வதி உமா மகேஸ்வரி கொடுத்தால், அப்படி கொடுத்த உடனே சிவபெருமானுக்கு உஷ்ணம் தாங்க முடியாமல் அந்த நேரத்திலே கங்காதேவி சரசின் மீது அமர்த்தினார்கள். கங்காதேவி ஒரு புறமாகவும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒரு புறமாகவும் அந்த சூடு தணிக்க குளிர்ச்சியாக வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அது என்ன ஆனது தெரியுமா? அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கால்வழியால் இந்த சந்திர குலம் உற்பனம் ஆகியது. அப்படி உற்பனமாகும் போது சந்திரன் முதலாக சந்திரன் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து புதன் பிறந்தார். புதன் பிறந்ததிலிருந்து 34வது தலைமுறையாக என்னுடைய தந்தையார் யார் யார் தெரியுமா? திருதராட்டிரன் ஒன்று, பாண்டு மகாராஜன் ஒன்று. பாண்டு மகாராஜன் மட்டும் கிடையாது, என் சிறிய தந்தையாக விதுர பெருமான் ஒன்று. மூவர்களும் மும்மூர்த்தி தேவர்களை போல ஆட்சி ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வருகிற நேரத்திலே அந்த பாண்டு மகாராஜன் என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கு நான் பிள்ளை பிறந்தபடியால் என்னுடைய பெயர் தர்மபுத்திரன்.
உலகத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பாய். இருந்த போதிலும் தர்மபுத்திரன் என்று போற்றினாயே உலகமே போற்றும் அடியாக ஐவர் ராஜாக்களே மூத்தவன் ஆகிய தர்மன் நான் எப்படி பிறந்தேன், என் குலம் எப்படி விளக்கமானது, நான் யாருக்கு பிறந்தேன் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் தர்மராஜா என்று சொல்லிவிட்டேன். தர்மம் எதற்காக தர்மம் உருவாகியது என்ற காரணத்தை விளக்கத்தை நன்றாக சொல்லுகிறேன், செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஜெயராஜா ஜெயராஜா தர்மராகப்பட்டவர் எப்படி பிறந்தார், என்ன காரணம், எனக்கு ஜெயராஜா தர்மர் என்று எப்படி பெயர் வந்தது, என் தந்தையாக விளங்கும் மும்மூர்த்தி தேவர்களைப் போல ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வந்திருக்கிற நிலையில என் பெரிய தந்தை ராஜாகவும் என் தந்தையார் பாண்டு மகாராஜன் தளபதியாகவும் என் சிறிய தந்தையார் விதுர பெருமான் மந்திரியாக ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்திருக்கும் போது என் தந்தையாருக்கு திருமணமாகி 15 நாட்கள் ஆனவுடனே குடிப்படையில் வந்து என் பெரிய தந்தையார் இடத்துல முறையிட்டார்கள். மகாராஜா எங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும், நாட்டிலே இருக்கக்கூடிய காட்டிலே இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் வந்து சேதம் செய்கிறது சாமி, நாங்க எப்படி வாழ்வது என்று என் பெரிய தந்தையாரிடத்தில் முறையிட தந்தையாரை கூப்பிட்டார். யாரை? பெரியப்பா கூப்பிட்டு, ஐயா பாண்டு மகாராஜனே குடிப்படைய குறைய தீர்க்க வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே தளபதியாக இருந்து திருமணமாகி 15 நாட்கள் ஆகிறது. குந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் மாந்திரா தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் திருமணம் செய்து 15 நாட்கள் ஆகிறது. அந்த நேரத்திலே என்ன செய்தார், என் தந்தையாரும் கானகத்துக்கு சென்றார். குடிப்படைய குறைய நீக்க வேண்டும் என்று ஓடோடி செல்லும் போது என் தந்தையார் பாண்டுராஜன் கால் வைத்தது உண்டானால் சில மிருகம் எல்லாம் பயந்து ஓடிவிடும். அப்பேற்பட்ட தைரியசாலி வீரதீரம் படைத்தவர். அப்படி செல்லும் போது அந்த நேரத்திலே என்னானது தெரியுமா, எல்லா மிருகமும் பயந்து ஓடிவிட்டது. அந்த நேரத்திலே என்ன செய்தது தெரியுமா, ஒரு மான் ஆண்மான் பெண்மான் ஒன்று என்ன செய்தது, அந்த நேரத்திலே புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்தது. அந்த நேரத்திலே நாம வந்து இவ்வளவு சொல்லியும் பயந்து ஓடவில்லை என்று அம்பை வில்லை எடுத்து அம்பை தொடுத்து பானம் போட்டார். எப்படி போட்டார் சொல்லுகிறேன்.
பகல் நேரத்திலே புணர்ச்சி யோகம் செய்தது உண்டானால் ஆணும் பெண்ணும் பகல் நேரத்திலேயே புணர்ச்சி செய்தது உண்டானால் 1000 பசுவை கொன்ற பாவம் சேரும் என்று என்ன செய்தார் அந்த அபதண்ட முனிவர் சிறுங்கி பத்தினி அமரும் மானாக உருவம் எடுத்து புணர்ச்சி யோகம் செய்தது என் தந்தையாருக்கு தெரியாது. அப்போது அம்பை எடுத்து வில்லை தொடுத்து பானத்தை போட்டார். போட்டவுடனே அந்த ஆண் மீதில் பட்டவுடனே ஐயோ ஐயோ என்று மனிதர் குரலாக கேட்டது. கேட்கும் போது என் தந்தையார் என்ன ஆண்மான் மீதில் பட்டவுடனே ஒரு ஆண் மகனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தவுடனே அந்த அமுதண்ட முனி மகாரிஷி என்ன செய்தார் தெரியுமா? அந்த அம்பை பிடுங்கி அந்த அம்பிலே ஒரு பேரும் இருக்கும். அது முன்னாலையில அந்த அம்பிலே பாண்டு மகாராஜன் தளபதி என்று இருந்தவுடனே அப்போது முனிவர் கேட்கிறாரு, அடே பாண்டி, ஒரு நாட்டுக்கு மன்னன், ஒரு பேரரசன், இப்படி ஒரு ஆண்மன் தெரியாமல் இந்த அம்பை போட்டாயே, இது நியாயம் கிடையாது. அப்படி என்று அந்த அம்பை பிடுங்கி பார்த்து பாண்டு மகாராஜன் பேருக்கு அடுத்து, அடே பாண்டு மகாராஜனே, நாங்க ஆண் பெண் எப்படி உறவாக முறையாக இருந்தோமோ அதை கெடுத்து விட்டாய். எப்படி என் மீது அம்பு போட்டாயோ உன் மனைவி இடத்திலே சேர்ந்தது உண்டானால் உன் தலை 16 சுக்களாக வெடிக்கும் என்று சாபத்தை பெற்றார். சாபத்தை பெற்றவுடனே அங்கிருந்து அரண்மனை நாடி வந்தார். நாடி வந்தவுடனே அன்னிடத்திலே தெரிவித்தார். அப்படி தெரிவித்தவுடனே இரு மனைவிமார்களையும் நான் காட்டிலே இருப்பது நியாயம் கிடையாது. இரு மனைவிமார்களையும் கூட்டிக் கொண்டு கானகத்திலே சென்று ஆசிரமம் அமைத்து ஆசிரமத்தில் இருந்தார். அப்படி இருக்கும் போது அந்த நேரத்தில் என்ன ஆனது? எல்லா தேவர் முனிவர் எல்லோரும் செல்லுகின்றார்கள். செல்லும் போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்படி படும்பாவி ஆகிவிட்டோமே அப்படி என்று சொல்லி என்ன தெரியும் சொல்லுகிறேன் தெரியுமா? இப்படி ஒரு ஆண் பெண்ணில் சேர்ந்ததே உண்டானால் தலை 16 சுக்களாக வெடிக்கும் என்று சொல்ல தேவர் முனிவர் கிண்ணர் கிண்புரனர் தேவலோகத்தை தேடி செல்லும் போது அந்த நேரத்திலே பெரிய மனைவியாக விளங்கும் குந்தமா தேவி நானும் தேவலோகத்துக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லும் போது சுவாமி சென்று வாருங்கள் என்று சொன்னவுடனே அந்த தேவர்கள் முனிவர்களோடு சென்று செல்லும் போது அந்த கானகமாக இருள் சூழ்ந்தது. அடே யாரோ அந்த நம்ம கூட்டத்திலே பிள்ளை இல்லாதவன் ஒருவன் இருக்கின்றான், பாவம் செய்திருக்கிறான் என்று பார்க்கும் போது நான் தான் பாவம் செய்தவனாய் இருந்தேன். அடே தர்ம பாண்டராஜனே, உனக்கு இந்த தகுதி கிடையாது, நீ பிள்ளை இல்லாத பெரும்பாவி, போடா என்று தள்ளிவிட்டார்கள். அப்படி தள்ளிவிட்டனே என்ன செய்தானே தெரியுமா? இந்த தந்தை இல்லா ஆனால்
என் தந்தையார் என்னே குந்தி இந்த சந்திர குலம் வம்சமே அழிந்து விடும் என்று அந்த நேரத்திலே எனக்கு குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லும் போது என் அன்னையாகிய குந்தாமா தேவி சொன்னார், சாமி நான் 7 வயது பெண்ணாக பணிவிட வேலை செய்யும் போது கூர்வாசல் மகா முனிவர் கொடுத்த 4 மணியங்கள் இருக்கிறது, அதிலே நீ குறை சொல்லாவிட்டால் நான் பிள்ளையை பெற்று தருகிறேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்னன்னு தெரியுமா, அப்போது என் அன்னையாக குந்தாமா தேவி யம புத்திரனை நினைத்து ஒரு மணியங்கள்ல போட்டால் யம தேவன் அருளால இந்த தர்மன் பிறந்தார். தர்மன் பிறந்த உடனே என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் தர்மமே நாட்டுக்கு வந்திருக்கிறது, பூக்காத மரமெல்லாம் பூத்தது, காய்க்காத மரமெல்லாம் காத்தது என்று பிள்ளையாக பிறந்திருக்கிறது என்று அந்த ரத்த கரையோட என்னை தூக்கி அரவணைத்தார். உதிரம் அந்த உதிரத்தோடு அனுவதித்தால் யுஜுஸ்வர் என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். யுஜுஸ்வர் என்று பெயர் வைத்து அந்த நேரத்திலே யுஜுஸ்வரர் என்று பெயர் வைத்து நாங்கள் சீரும் சிறப்போடும் அந்த நாட்டிலே இருந்தோம். துரியோதனன் என்ன செய்தான், சிலத நாள் கழித்து என் விதுர பெருமான் நாட்டில் இருந்த 5 பிள்ளைகளையும் அழைத்து வில்வித்தை, யானையாற்றம், குதிரையாற்றம் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த உடனே அந்த நேரத்திலே நாங்கள் மென்மேலும் பீமன் அர்ஜுனன் மென்மேலும் வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள். பாண்டவரும் பங்காளி வருகமை இருக்கக்கூடாது என்று மனதிலே போராமை எண்ணி எத்தனையோ சூது மார்க்கம் செய்தான். இதையெல்லாம் செய்த உடனே என்ன செய்தான், முதலாக இடுமாவனம் சென்றோம், பக்காசுரன் ஒன்று சென்றோம், பாஞ்சால நாட்டிலே சென்று வில்லை வளைத்தோம். அர்ஜுனுக்கு திருமணம் செய்தான். செய்த உடனே அரைக்கு மாளிகை கட்டி எங்களை தீயிட பார்த்தான். பாண்டவர்கள் உயிரோடு இல்லை என்று நினைத்து வில்லை வளைத்து பந்தனிய பாஞ்சாலியை திருமணம் செய்த உடனே பாண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று விதுர பெருமான் அழைத்து நாட்டுக்கு சென்றார். நாட்டுக்கு சென்ற உடனே 13 கிரி நாட்டை எங்களுக்கு 5 கிரி நாடாகவும் துரியோதனனுக்கு 7 கிரி நாடாகவும் கொடுத்தார்கள். எப்பேற்பட்ட நாடு, சுண்ணாம்புக்கல் மேடு, ஈசங்காடு நிறைந்த காட்டை கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்தோம், தேவருக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் காண்டவபிரசம் என்ன பாம்புக்கு சொந்தமான இடம், காண்டவபிரசம் அதை எத்தனையோ வருடம் சண்டை செய்தோம், எங்களால் முடியவில்லை. இந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனன் பிறந்தானே, அந்த இந்திர பகவானை அழைத்து அதையெல்லாம் அகற்றி உச்சி கோபுரம் சொல்லக்கூடிய கனகன் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரியை வைத்து கோபுரம் கட்டினோம். அப்படி கட்டி உடனே இந்திர பிரசத்தை செம்மையோடு ஆண்டு வருகின்றோம். எந்த குறையும் கிடையாது, நீதி நேர்மையோடு இருக்கின்றோம். மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நீர்வளம் நிலவளம் தொழிற்ற நாடாக செம்மையாக ஆட்சி செய்கிறோம். இந்த வண்ணாத்திப்பட்டி கிராமத்திலே நல்ல உள்ளம் படைத்த அன்பிற்குரிய பெரியோர்கள் அதை போல இந்த வண்ணாத்திப்பட்டி கிராமத்தை போல இந்த மாதிரி இடம் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பெருமையே சொல்லலாம், எவ்வளவு நேரம் நாளில் சொல்லலாம். அப்பேற்பட்ட உத்தமரான இந்த உலகத்திலே நான் தர்மராஜாக இருந்து இந்திர பிரசத்தை செம்மையோடு ஆண்டு வருகின்றேன். ஆண்டு வந்திருந்தாலும் அந்த புறமாக என் தம்பி பீமன் அர்ஜுனன் இருக்கின்றான். நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வா.